வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பில் 2 வகையான அன்பு இருக்குங்க. ஒன்று செலுத்துகின்ற அன்பு, இன்னொரு அன்பு பெற்றுக்கொள்கின்ற அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த செலுத்துகிற அன்பு இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்துவோம். அவங்க அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இந்த நாய் நம்மளை சுற்றி தான் இருக்கும், நம்மளை சுற்றி தான் வரும், இது வேறு எங்கேயும் போகாது அப்படின்னு ஒரு கர்வமாக நினைப்பாங்க. இது செலுத்துகின்ற அன்பில் நமக்கு நிறைய அவமானம் இருக்கும், அலட்சியப்படுத்தலாம் இருக்கும். ஆனால் அந்த பெற்றுக்கொள்கின்ற அன்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்கள நம்ம முன்ன பார்த்துருக்க மாட்டோம், அவங்கள பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய சோசியல் மீடியாவில் நம்மளுடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, இல்லை நம்ம எழுதின ஒரு நல்ல ஒரு கவிதையை பார்த்துட்டு, ஒரு நல்ல பதிவை பார்த்துட்டு கூட அவங்க நம்மளை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம கூட ஒரு டீ சாப்பிட்ணும், இல்லை நம்ம கூட ஒரு லஞ்சு சாப்பிட்ணும், நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேலே பெரிய பேரன்பை செலுத்துவாங்க. ஆனால் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். இவர் யாருன்னே தெரில, இவர் எதோ சந்திக்கலாங்கிறாரு, நம்ம கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம கூட செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே அப்படிலாம் நம்ம அந்த பெற்றுக்கொள்ளும் அன்பை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுவோம். அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில விஷயங்கள் நம்ம நினச்சா திருத்திக்கலாம். நம்ம ஒரு அன்பை நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் செலுத்தி அவமானப்படுறதை விட, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை பேரன்பாக்குவோம். நன்றி.